ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மிஸ்ஸிங் நம்பர் இன் அரே ஆர் லிஸ்ட். ஒரு அரே வந்து கொடுத்துருவாங்கன்னா அதில் மிஸ்ஸிங் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணுமா எப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். எக்ஸாம்பிள் இன்புட் பார்த்திங்கன்னா சொல்லிட்டு நம்மளுக்கு 301 சொல்லிட்டு கொடுத்துருவாங்களாம். இதில் வந்து இந்த கொஷின் நான் ப்ரீஃபாக நேரில் ப்ரீஃப் அப்படின்னா இதில் வந்து இதோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது 1 2 3. ஸோ வந்து 0லேருந்து 3 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரேஞ்சில் எல்லா வந்து நம்பர்ஸும் வந்து இந்த அரேயில் கண்டிப்பாக இருக்கணும். அது ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆகிருக்கும். அந்த நம்பரை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். இப்போ இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 3. அப்போ 0 1 2 3 இந்த எல்லா டிஜிட்டும் கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் இருக்கணும். இல்லாத டிஜிட் எதுவோ அதை ஒரே ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். இதில் இல்லாதது பார்த்திங்கன்னா 0 இருக்குது, 1 இருக்குது, 2 தான் இல்லை. ஸோ வந்து 2வை நம்ம பிரிண்ட் பண்ணணும். இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிளில் பாருங்கள், அதுமாதிரி தான் 0 2 இருக்கான். அப்போ இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ லென்த்து 2னா அப்போ 0லேருந்து 0 1 2 இந்த 3 டிஜிட்டை வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கணும். இல்லாத ஒரே ஒரு டிஜிட்டை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஒரே ஒரு டிஜிட்டை எப்பவுமே வந்து மிஸ் ஆகும். ஸோ வந்து இதில் இல்லாத டிஜிட் வந்து 2. ஸோ வந்து 2 வந்து பிரிண்ட் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இந்த லிஸ்ட்டோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 4. ஸோ நம்மளுக்கு லிஸ்ட்டில் என்னென்ன எலமெண்ட் இருக்கணும்னா 0 1 2 3 4 4 எலமெண்ட்ஸ், அதாவது 5 எலமெண்ட்ஸ் இருக்கணும். 4 வரைக்கும் இருக்கணும். ரேஞ்ச் வந்து 0லேருந்து அந்த லென்த்து வந்து வரைக்கும் இருக்கணும். லென்த் ஆஃப் த லிஸ்ட்டு வந்து இருக்கணும். ஸோ வந்து இப்போ இதில் என்ன மிஸ் ஆகுதுன்னா 4 தான் மிஸ் ஆகுது. ஏன்னா 1 இருக்குது, 2 இருக்குது, 0 இருக்குது, 3 இருக்குது. 0 1 2 3 இருக்குது, 4 மட்டும் மிஸ் ஆகுது. ஸோ 4 நம்ம அவுட்புட்டாக பண்ணணும். இதான் வந்து இந்த ப்ரோக்ராம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம கோடு எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் லிஸ்ட்டை வந்து வாங்கியிருக்கேன். லிஸ்ட்டை வந்து இங்கே முதல்ல என்னன்னு சொல்லிட்டு சொல்லலை. ஸோ லிஸ்ட்டை வந்து நான் இன்டீஜர் சொல்லலாம். இன்டீஜர் லிஸ்ட்டு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதில் லிஸ்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து லென்த்தை வந்து வாங்கியிருக்கேன். கீழே லென்த் வாங்கிட்டு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் நம்மளுக்கு 0லேருந்து n வரைக்கும் நம்மளுக்கு வந்து வேரியபிள் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதை வந்து நான் ரேஞ்சு போட்டு ஃபார் லூப்பில் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன வந்துட்டுனா 0 1 2 3ன்னு சொல்லிட்டு ஐ வந்து ஒன்று ஒன்றா வருமா. ஸோ அப்போ அந்த ஐ வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கா. இஃப் ஐ நாட் இன் அது இல்லைன்னா பிரிண்ட் பண்ணுறேன். ஏன்னா அதான் வந்து மிஸ்ஸிங் நம்பர். இல்லைனா அது பிரிண்ட் பண்ணிவிட்டு அது பிரேக் பண்ணி, ஏன்னா ஒரே நம்பர் தான் இருக்க போகுது மிஸ்ஸிங் நம்பர். ஸோ அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம பிரேக் பண்ணிட்டா அந்த மிஸ்ஸிங் நம்பர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இதான் வந்து ப்ரோக்ராம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ லெட்ஸே இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், ஈஸியானது. 0 1. ஸோ 0 1 நம்ம லிஸ்ட்டில் வாங்கிப்போம். அப்புறம் வந்து லென்த்து வந்து பார்த்திங்கன்னா கே வந்து இப்போ 2ஆக இருக்கும். அப்புறம் ரேஞ்சு பார்த்திங்கன்னா 0லேருந்து 2 + 1 3. நம்ம 3ன்னு போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஃபார் லூப்பில் 2 வரைக்கும் நம்மளுக்கு ரன் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ வந்து 3 வரைக்கும் போட்டாச்சு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஐ வந்து என்ன வரும், 0ன்னு வரும். 0 இதில் இல்லையான்னு கேட்கும். இந்த லிஸ்ட்டில் இல்லையான்னு கேட்கும். இருக்குது. ஸோ இது ரன் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து 1 வந்து இருக்கான்னு இல்லையான்னு கேட்கும். 1 வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபார் லூப் வந்து இன்னும் ஃபால்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து 2 வரும். 2 வந்து இதில் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும். இஃப் 2 இஸ் நாட் இன் லிஸ்ட். அப்போ வந்து இல்லை தான், ட்ரூ ஆயிடுச்சுன்னா ஃபார் லூப்பில் போயிட்டு அந்த ஐயை பிரிண்ட் பண்ணுறோம். ஐ என்னது 2, அதை பிரிண்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து அதை பிரேக் பண்ணிடுறோம். அவ்வளோதான், இந்த ப்ரோக்ராம் என்ன ஆயிடுச்சு. ஈஸியான ப்ரோக்ராம் தாங்க. இதே போல் நிறைய ப்ரோக்ராம் நான் கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இன்னொரு வீடியோ கூட எடுத்து போடுறேன். தேங்க்யூ.